அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாலிபின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 6ஆம் நாள், தை மாதம் 23ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை. அதாவது ஏகாதசி திதி சாயங்காலம் 4:30 வரை, அதற்கு மேல் துவாதசி திதி. நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலில் 7:15 வரை, அதற்கு மேல் மூல நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 4:30 to 3 to 4:30, யமகண்டம் 9 to 10. நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. இன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நீங்கள் அடைய வேண்டிய நிறம் சிவப்பு. பைனாப்பிள் சாப்பிடுவது நன்மை தரும். இப்பொழுது 12 ராசிகளுக்குமான ஜோதிட பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. விளையாட்டு வீரர்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலேயே உத்தியோகம் வர்றதுக்கு வாய்ப்பு, அல்லது ஹையர் எஜுகேஷனுக்கு அந்த காசு செலவு பண்ணாமல் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஓகே. அடுத்து, அந்த பெண்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆமாம், உங்களோட சகோதரர்கள் கூட நல்ல நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இன்று மிகவும் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு உடம்பில் ஒரு உற்சாகம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி உத்தியோகத்தில் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நியூஸ் கிடைக்குது. ஓகே. அடுத்து ரிஷபராசி. வாழ்க்கை துணை, அதாவது கணவனாக இருக்கட்டும் மனைவிட்டும், வாழ்க்கை துணை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல பேர், நல்ல தூக்கம் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சந்திராசிரம நாடுகளில் மனசில் மட்டும்தான் எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங், மற்றபடி எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஸ்வீட் ஜாஸ்தி எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்கள சின்ன சின்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அடுத்து மிதுன ராசி. எதிரிகளுக்கு பிரச்சனை, அதாவது உங்களை யாரை நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்க அவங்களுக்கு சின்ன பிரச்சனை அவங்க உங்கள்கிட்ட சார் எனக்கு இதை பண்ணி கொடுங்க சார், இந்த மாதிரி பண்ணுங்க சார்னு கேட்குறாங்க. நீங்களும் அந்த சத்ருத்துவம், அதாவது எதிரிங்கிறத நினைக்காம பண்ணி கொடுக்குறீங்க. இது உங்களோட நல்ல மனசை காட்டுது. கடவுள் உங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி மூத்த சகோதரம், உங்களுக்கு அண்ணன்னாக்கா அவங்கள விட்டு செப்பரேஷனாக இருந்தால் கூட அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் வீட்டை மட்டும் நீட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி வேலைக்காரங்க வராதனால கூட காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கடகராசி. மனசில் எதையும் சாதிச்சிடலாமுங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அவ்வளோ ஒன்றும் பெரிய வருது. முயற்சி நீங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் சிறிய வெற்றி தான் கிடைக்கும். சிறிய வெற்றியாக இருந்தாலும் வெற்றி தானே, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை உண்டாகும். ஆமாம், மனைவி உத்தியோகம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட், அந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்குது. அடுத்தால சிம்ம ராசி. வீடு வாகனம் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி வருது. அதற்கு இப்போ சிலர் லோன் போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க இல்லையா, அப்ளை பண்ண லோன்லாம் சேங்ஷன் ஆகிடுது. ஆமாம், காதலர்களுக்கு கூட சந்தோஷமான நாள் தான். ஆமாம், உங்களோட பேரண்ட்ஸ் தூரமாக இருந்தால் கூட அவங்க நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி கூட பிரச்சனை கிடையாது. இன்றைய பொழுது நன்றாகத்தான் இருக்கிறது. அடுத்து கன்னியா லக்னம். பெண்களினால் மன திருப்தி, அது அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கூட பிறந்த பெண் சகோதரர் மூலம் பெண்கள்னால் நல்ல மன நிம்மதி கிடச்சிக்கிட்டு இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு உடம்புல ஹீட்டாக இருக்கனால சூட்டை கம்மி பண்ணணும். அதுக்கு மேக்சிமம் இளநீ குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இளநீ எடுத்துக்கோங்க. ஆமாம், இதில் என்னென்னா உங்கள் வீட்டுக்காரர், அதாவது கணவனோட டென்ஷன் உங்களுக்கும் வந்துக்கிடுது. அவன் வேலையில் உள்ள டென்ஷனை உங்கள்கிட்ட காட்ட நீங்களும் டென்ஷன் ஆகிடுது. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உடல் ஃபிட் ஆகிடுது. அந்த அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு, கன்னியா ராசிக்கார பாடி ஃபிட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது எதையும் எளிதில் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு திறன் உடம்புல ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆமாம். அடுத்து துலா ராசி. உங்களது பேச்சு உங்களது மேலதிகாரிகளை திருப்திப்படுத்தும். பேசியே கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்பா இந்த வேலையை செய்யலைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் படுத்திடுறீங்க. அது முக்கியம் இல்லையா? அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குது, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது.
ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சந்தோஷத்தில் உங்கள் வீட்டுக்கார அம்மா, அதாவது மனைவிக்கு வந்து கிஃப்ட் மாதிரி பரிசு கிரிசு வாங்கி கொடுத்து அவங்கள வந்து மனதை குளிர்விக்கிறீங்க. ஆமாம். அடுத்து விருச்சிக ராசி. முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்குது. உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸை யூ ஃபீல் தி சக்ஸஸ். ஓகே. அதே மாதிரி வந்து அசையா சொத்தில் முதலீடு செய்கிறீர்கள். அரசாங்க கவர்மெண்ட்டு ஜாப் பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் துறையில் உள்ளவங்களுக்கு கூட இடமாற்றம், அதே மாதிரி புதிய ஒரு பேர், நல்ல இப்போ இன்ஜினியரிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு புது ஆர்டர், எனக்கு இந்த கம்பெனிக்கு இவ்வளோ செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவான நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆர்டர் கிடைக்கிது இன்ஜினியரிங் செக்டரில் உள்ளவங்களுக்கு. ஓகே. அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் புதிய வாரிசு உண்டாகுது. ஆமாம். பேச்சாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பட்டிமன்றத்துலேயும் சரி அரசியல் மேடையிலையும் சரி, அந்த பேசுகிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்குது. அதாவது வந்து தீர்த்த யாத்திரை கோயில் குளத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க. குரு பகவான் வந்து உங்களை ஆசையை பூர்த்தி செய்வார். ஆமாம். புதிய வேலைக்கு வந்து இந்த பசங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ வருது. ஆமாம். அதில் வந்து கலந்துக்கோங்க, வெற்றி நிச்சயம் மனாடும். அடுத்து மகர ராசி. உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வெயிலில் வந்து ரொம்ப சுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. வரவேண்டிய பணம், பெண்டிங்கான பணம்லாம் கலெக்ஷன் ஆயிடுது. ஆமாம். நண்பர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு, உங்களோட ஆத்மார்த்த நம்பர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு. அதனால் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்து ஜாலியாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையை பிரிந்திருக்க நேரிடும். அப்படின்னா என்னென்னா, இப்போ மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு ஏதோ ஊருக்கு போகிறாங்க, அதை தெரிஞ்சு கூட உங்கள் நண்பர் வந்திருக்கலாம். ஸோ சின்ன பிரிவு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி மகர ராசிக்காரங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கிறது. ஒன்றும் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்க வேண்டாம். கும்பராசி. புதிய வேலைக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குதுன்னு சொன்னால், ஆஃபர் லெட்டர் வந்திருக்குன்னு வைங்களேன், நீங்கள் அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம். கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா அரசனை நம்பி புருஷனை வீட்டை கதை மாதிரி ஆயிரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சகோதரர் முறையில் உள்ளவன், அதாவது பெரியப்பா பையனோ சித்தப்பா பையனோ அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு, குழந்தைய செக் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. உடல்நலத்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஆமாம். அடுத்து மீனராசி. எடுத்தறிஞ்சு பேசாதங்க படாஃபட்டுன்னு சொல்லிவிட்டு மனைவியின் ஆலோசனை கேட்டுக்கிடுங்க. ஆனால் உடனே செயல்படுத்த வேண்டாம். கொஞ்ச நாள் விட்டு அந்த ஆலோசனை பிரகாரம் நடந்துக்கோங்க. ஆமாம். உடன் வேலை பார்க்குற பெண்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டுங்க. காசு வரவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபுல்லாக நம்பிடாதங்க. எதாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒன்று கேட்டுக்கோங்க. உங்கள் கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து யோசனை பார்த்து செலவு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இப்பொழுது ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். எங்களது கிராமத்தில் ஜெயராஜ் என்று ஒரு டாக்டர் இருந்தார். அவர் வந்து ஹோமியோபதி டாக்டர்னு சொல்லிக்கிடுவார். அதாவது அவங்க அப்பா டாக்டர், இவரும் டாக்டர். ஆனால் அலோபதி மருந்தை தான் கொடுப்பார். கிராமத்தில் அவர் கைராசிக்காரர்னு ஒரு நம்பிக்கை. நானும் அவர் கூடயே இருந்துக்கிட்டு இருப்பேன் அந்த எக்ஸாம் லீவு பீரியடில். ஒரு தடவை ஒரு பக்கத்து தெருவில் உள்ள ஒரு பெண்மணி வந்து ரொம்ப சீரியஸ், உடம்புக்கு முடியலை அப்படின்னு அவங்க பையனை அனுப்பிச்சிருந்தது. அவர் போகும்போது சைக்கிளில் நானும் பின்னால் உட்காந்துட்டு போனேன். கழுத்தை திருப்பவே முடியலை. டாக்டர் இவ்வளோ கஸ்டமருக்கு கழுத்தை திருப்பவே முடியலன்னு இவர் சும்மா கையை பிடிச்சி பார்த்தாரு. பார்த்துட்டு எல்லாம் நான் சரியாயிருமா, இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போகிறேன், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து போகிறேன், எல்லாம் சரியாரம், பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார். திருப்பி ரூமுக்கு வந்து அவங்க தம்பிகிட்ட வந்து மருந்து வெயிட் வச்சிடும். மருந்து வாங்குறதுக்கு அப்போ 5 கிலோமீட்டர் போனோம். பழடி வந்த உடனே பழடி போனார். போகும்போது அந்த பெண்ணை பார்க்கும்போது, பரவாயில்ல டாக்டர், ஊசி போட்டிங்க இல்லையா, பாதி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு சந்தோஷமாக முகம் மலர. உடனே அவர் இன்னொரு சரி ஊசி போட்டுட்டு வந்துட்டார். என்ன டாக்டர் அவ்வளோ சீரியஸாக 2 ஊசி போடுறீங்களே அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பாலு சார், அது வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் வீக்கு, ஒரே இடத்துல தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருந்ததுனால தலை திருப்ப முடியல. நான் வந்து என்கிட்ட மருந்து கிடையாது, டிஸ்டில் வாட்டர் தான் போட்டேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஜெயராஜ் ஊசி போட்டுட்டாரு நமக்கு சரியாயிரும்னு. அந்த நம்பிக்கையிலேயே பாதி சரியாயிடுச்சு. பழையடி வந்து அந்த உடல் வீக்குக்கு உண்டானது அந்த விட்டமின் 12 இன்ஜெக்ஷன் போட்டேன். அப்போ அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், மருந்து கொடுப்பது மருத்துவன் பணி, ஆரோக்கியம் அளிப்பது ஆண்டவன் அருள்.
நான் இவ்வளோ பாடம் எடுக்கிறதோட முழு தத்துவமே இதில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எதையும் முழுமையாக நம்பிக்கையோடு செய்யுங்கள். இப்போ உதாரணத்துக்கு அதை சொன்ன இல்லையா, சந்திரன்கிறவர் மனசு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். இப்போ ஒருத்தருக்கு சந்திரன் சரியில்லை அப்படிங்கும்போது அவருக்கு ஏதாவது ஒரு ஜுரம் தான் வருதுன்னு வைங்களேன், டாக்டர் ஊசி போடும்போதே ஆமாம் இந்த ஊசிலையா நமக்கு சரியாக போகுது அப்படின்னு நினச்சிட்டா எந்த மருந்தும் வேலை செய்யாது. இதுதான் லாஜிக். ஸோ பெரிய பெரிய சாமியார்கள் ரிஷிகள் அவங்கெல்லாம் வேப்பலை தண்ணியோ இல்லை துளசி தண்ணியோ மாமூல் இதையோ இல்லை விபூதியோ பூசுகிறாங்க, சரியாயிடுது. எப்படின்னா நம்பிக்கை, மனிதனோட நம்பிக்கை தான் காரணம். இன்னொன்று சிலர் சொல்லுவாங்க ரொம்ப சீரியஸாக இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேஷண்ட்டு ரிலீஸ் ஆயிடுவாங்க. அவங்க வாட்ஸ் எ மிராக்கிள், எப்படி தான் என்னது உனக்கு தெரியல, நீ படித்தவன் உனக்கு தெரியலன்னா எப்படி? நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், கிரகங்கள் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன இதுகளெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிரகங்கள் மேலே கடவுளுக்கு மேலே நம்பிக்கை வைங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடக்கும். அதனால் கிரகங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கடவுள் மேலே நம்பிக்கிட்டு வேலை செய்யாமல் இருந்தால் ஒன்று, ஓரளவு நீங்கள் உங்கள் உழைப்பு செய்வதையெல்லாம் செஞ்சுட்டு பலனை அவர்களிடம் விடுங்கள், அது நல்லதாகவே நடக்கும். இதுவரைக்கு பொறுமையாக கேட்ட ரசித்த எனது அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்களுக்கு திருப்தி உடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்களோட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி.